அன்று 50% டாரிஃப், இன்று திடீர் H1B விசா கடும் கட்டண உயர்வு. மீண்டும் இந்தியா மீது ட்ரம்ப் குறிவைக்கிறாரா? அடுத்த 24 மணி நேரத்துக்குள் அமெரிக்காவுக்கு திரும்புங்கன்னு வந்த ஒற்றை மெயிலால் பரபரப்பான விமான நிலையங்கள். அமெரிக்கால இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல வெளிநாட்டு ஊழியர்களை பணிக்கு அமர்த்துறதுக்காக H1B விசா பயன்பாட்டுல இருக்கு. 3 வருடங்களோ இல்ல 6 வருடங்களோ காலக்கெடு இருக்கக்கூடிய இந்த விசாவுக்கு மோஸ்ட்லி நிறுவனங்களே அந்த கட்டணத்தை செலுத்துவாங்க. இதுவரைக்கும் இந்த விசாவுக்காக 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு செய்ய வேண்டிய இடத்துல இனிமே 88 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு தான் வெளியாகி இருக்கு. இது வருடத்துக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரியா முதல்ல சொல்லப்பட்டதுனாலதான் அமெரிக்காவுடைய சில முக்கிய நிறுவனங்கள் நவராத்திரிக்காக ஊருக்கு போன அவங்களுடைய ஊழியர்களை மறுபடியும் அழைத்து கூறப்படுது. ஒவ்வொரு வாட்டி விசாவை புதுப்பிக்கும் போதும் இத்தனை லட்சம் ரூபாய் செலவு செய்யணுமா, அத்தனை லட்சம் ரூபாய் செலவு செய்து விசா எடுத்து வெளிநாட்டு ஊழியர்களை பணிக்கு அமர்த்துவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுந்தது. ஏன் இந்த விசா இந்தியர்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா, கிட்டத்தட்ட 71% மேல இந்திய பயனாளிகளை கொண்ட H1B விசால இப்படி ஒரு கட்டண உயர்வு அப்படின்றதுனால அது இந்தியாவுக்குமே பெரிய ஷாக்கா தான் இருந்தது. திறமையான வெளிநாட்டவர்கள் மட்டுமே பணிக்கு அமர்த்தப்படணும், H1B விசாவை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியா சொல்லிதான் ட்ரம்ப் அவர்கள் இந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த கட்டண உயர்வுனால இந்தியாவுக்கு ஒரு பயனும் இருக்கு. வெளிநாட்டு ஐடி நிறுவனங்களுக்கு இந்திய ஊழியர்கள் செல்றது குறையுது அப்படின்னா இந்தியாவிலேயே அந்த திறமைகள் இருக்கும், அது இந்தியாவுடைய வளர்ச்சிக்குமே படிக்கட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியா சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இந்த விசாவுடைய கட்டண உயர்வு தொடர்பா பல கடுமையான கருத்துக்களையும் முன் வச்சாங்க. ஒவ்வொரு வாட்டியும் விசாவை புதுப்பிக்கும் போதோ எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதோ 88 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு செய்யணும் அப்படின்னா எப்படிங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் நீடிச்சது. ஆனா இதற்கு விளக்கம் கொடுக்கிற வகையில தான் வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. விசாவை ரெனியூ பண்றதுக்கு இது கிடையாது, இது ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி தான். புதுசா விசா அப்ளை பண்றவங்க ஒரு வாட்டி பே பண்ணக்கூடிய கட்டணம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த கட்டண உயர்வுனால இந்தியாவுக்கு பாதகம் இருக்குமா சாதகமா இருக்குமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள், GT ஹாலிடேஸ் மற்றும் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ்.